அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு எண்ணி 2 நாளில் உங்கள் விதி மாறும் தருணம். அந்த நாளில் விருச்சக ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகாலயபட்சமான இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த மகாலயபட்சம் அப்படின்னா என்ன, இந்த மகாலயபட்சம் எப்போது ஆரம்பமாகிறது, மகாலயபட்சமான இத்தருணங்கள்ல பித்திருதோஷத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும், இத்தருணங்கள்ல விருச்சகராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகாலயபட்சம் 2025ஆம் ஆண்டு எப்போது என்று பார்க்கும்போது ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்கள் மகாலயபட்சம் என குறிப்பிடப்படுகிறதுங்க. இவை முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டமாகும். மகாலயபட்சத்தின் சிறப்புகள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்தால் பித்ருதோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் மகாலயபட்சம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டமாகும். பட்சம் என்றால் 15 நாட்கள் கொண்ட கால அளவு ஆகும். அதாவது பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்களை குறிப்பதாகும். பட்சம் என்ற சொல்லுக்கு கூட்டமாக வருதல் அல்லது ஒன்று சேர்ந்து வருதல் என்ற பொருளும் உண்டு. அதாவது இந்த காலகட்டத்தில் தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம். இந்த மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்து வழிபடுவதற்கும் முன்னோரின் பெயரால் தானம் செய்து வழிபடுவதற்கும் ஏற்ற சிறப்பான காலமாக நம்பப்படுகிறது. வழக்கமாக அமாவாசைகளில் நாம் யாருடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கிறோமோ அது அவர்களை மட்டுமே போய் சேரும். ஆனால் மகாலயபட்சத்தில் நாம் அளிக்கும் தர்ப்பணம் நம்முடைய முன்னோர்கள் அனைவரையும் சென்று சேரும் என சொல்லப்படுகிறது. அதே போல் இந்த காலகட்டத்தில் அளிக்கப்படும் தானங்களை நம்முடைய முன்னோர்களை நேரடியாக வந்து நின்று நமக்கு ஆசை வழங்குவதாகவும் ஐதீகம். அதனால்தான் மகாலயபட்சம் மிகவும் முக்கியமான காலமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த 15 நாட்களும் நாம் செய்யும் வழிபாடுகளால் பித்ருதோஷத்திலிருந்து மீண்டும் முன்னோர்களின் ஆசைகளை முழுவதுமாக பெற முடியும். மகாலயபட்சம் என்பது புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்களை குறிப்பதாகும். இந்த நாட்களில் செய்யப்படும் முன்னோர் வழிபாடு குடும்பத்தில் ஏற்படும் துன்பங்கள், சுபகாரிய தடைகள், பொருளாதார இழப்புகள் ஆகியவற்றை போக்கி சுபிட்சத்தை உண்டாக்கும். மகாலயபட்சத்தில் மட்டும் தெரியாதவர்களுக்கும் இறந்து போன அனைத்து உயிர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மகாலயபட்சம் ஆரம்பமாகிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருகிறது. ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகள் மகாலய அமாவாசையும் ஒன்று. அதோடு இந்த ஆண்டு மகாலயபட்சம் திங்கட்கிழமையில் துவங்குவது, மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் அமைவது மிகவும் விசேஷமானதாகும். திங்கட்கிழமை என்பது சந்திரனுக்குரிய நாள். சந்திரன் தாய்வழி உறவுக்கான கிரகமாகும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை அதிபதியான சூரியன் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் ஆவார். அதனால் தான் இந்த ஆண்டு மகாலயபட்சத்தில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவதும் முன்னோர்களுடைய தர்ப்பணம் போன்றவற்றை கொடுப்பதும் தாய் மற்றும் தந்தை வழி முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் தோஷங்கள் ஆகியவற்றை நீக்க உதவுங்க. மகாலயபட்ச காலத்தில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது, நாய்கள் காகங்கள் ஆகியவற்றிற்கு உணவளிப்பது, ஏழைகளுக்கு வயதில் முதியவர்களுக்கு உணவளித்து பராமரிப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வது ஆகியவை மிக பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். மகாலயபட்சத்தின் 15 நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம். ஒரு வருடத்தில் கொடுக்க வேண்டிய 96 தர்ப்பணங்கள் மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் கொடுக்கும் தர்ப்பணமும் அடங்கும். தை மற்றும் ஆடி மாத அமாவாசைகளை போல் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசையில் அதற்கு முந்தைய 15 நாட்களும் முன்னோர்களுக்காக வீட்டில் தினமும் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது நல்லது. அது மட்டுமில்லாமல் தெய்வங்களை வழிபடுவது போலவே குறிப்பிட்ட காலத்தில் முன்னோர்கள் வழிபாடுகள், நிதி காரியம் போன்றவை செய்வதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. தேவர்கள் இரவு காலமான தட்சியானிய புண்ணிய காலத்தில் பூமியை காக்க பித்ருலோகத்திலிருந்து முன்னோர்கள் பூமிக்கு வந்து மனிதர்களை காப்பார்கள் என்பது ஐதீகம். ஆடி மாதம் துவங்கி மார்கழி மாதம் முடியும். இந்த காலத்தில் புரட்டாசி மாத அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்கள் மகாலயபட்சம் என்ற பித்ரு காரியம் செய்ய ஏற்ற நாளாகும். புரட்டாசி மாதத்தில்
காலத்தில் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தொடங்கி அமாவாசை வரை நீடிக்கும். இந்த காலத்தில் நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து நம்முடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதே போல இறந்தவர்களுக்கான காரியம் தவசம் செய்ய என்ன திதியில் இறந்தவர்கள் என்று பார்ப்பதுண்டு. அந்த வகையில் மகாலய பட்சத்தின் 15 நாட்களும் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு திதி என்ற வகையில் 15 திதிகள் கொடுக்கவோ தவறவிட்ட முன்னோர் காரியம் செய்யவோ ஏற்ற நாளாகும். இதுவே பித்ருபட்சம் என்று அழைக்கப்படுகிறது. பித்ருக்களுக்கு ஏன் திதி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய இந்த நாட்களில் திதி கொடுப்பதன் மூலம் இறந்தவர்களின் சாந்தி அடையும் என்பது நம்பிக்கை. பித்ருதோஷம் நீங்க உங்களுடைய குடும்பத்தின் இறந்தவர்களுக்கு சரியாக திதி கொடுக்க முடியாமல் அல்லது தவறவிட்டிருந்தால் பித்ருதோஷம் ஏற்படலாம். மகாலய பட்ச நாட்களில் பித்ருதோஷம் நீங்க உங்கள் குடும்பத்தின் இறந்தவர்களுக்கு சரியான திதி கொடுக்க முடியாமல் அல்லது தவறவிட்டிருந்தால் பித்ருதோஷம் ஏற்படலாம். மகாலயபட்ச நாட்களில் திதி கொடுப்பதன் மூலம் இந்த தோஷத்திலிருந்து விடுபடலாம். பண்டைய வழக்கப்படி சிவபெருமான், ஸ்ரீராமர், ஸ்ரீகிருஷ்ணர் போன்றோரும் மகாலய நாட்களில் பித்ரு வழிபாடு செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. மகாலயபட்ச நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த 15 நாட்களும் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் பித்ருதோஷம் நீங்கவும் பல்வேறு செயல்களை செய்யலாம். தர்ப்பணம் அல்லது திதி கொடுத்தல், அதாவது இந்த நாட்களில் குடும்பத்தில் இறந்தவர்களின் திதி வரும் நாள் அல்லது ஏதேனும் ஒரு நாளில் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். பிண்டம் வைத்து அல்லது எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யலாம். நீர்நிலைகள், ஆற்றங்கரைகள் அல்லது கடற்கரைகளில் திதி கொடுப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அதேபோல் மகாலயபட்ச நாட்களில் தானம் செய்வது மிகவும் புண்ணியமானதாக குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக பசுக்களுக்கு உணவளிப்பது அல்லது நன்கொடை அளிப்பது பித்ருக்கடன்களை தீர்க்கும் என்று நம்பப்படுகிறதுங்க. கால்நடைகளை உணவளித்தல், கால்நடைகளுக்கு உணவளிப்பது இந்த நாட்களில் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய காரியமாகும். அதாவது 2025 மகாலயபட்சம் செப்டம்பர் 9, 2025ஆம் ஆண்டான இன்றைய நாளில் விருச்சக ராசினியர்களான நீங்கள் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்று பார்க்கும்போது மகாலயபட்ச காலத்தில் வீண் பேச்சுக்கள், தேவையற்ற சண்டைகள் மற்றும் முடிவெட்டுதல் போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும். மேலும் நீர் நிறைந்த காய்கறி, குறிப்பாக பாகற்காய் மற்றும் சாதம் ஆகியவற்றை உண்ணக்கூடாது. தூய்மையை கடைபிடித்து சைவ உணவுகளை உட்கொண்டு இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நல்லது. இன்னும் இது முன்னோர்கள் அருளை பெற்று தரும். தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது பேச்சு மற்றும் சண்டை, தேவையற்ற பேச்சுக்கள் மற்றும் வீண் சண்டைகளை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக முடிவெட்டுதல், மகாலய பட்ச காலத்தில் முடி வெட்டுவதை தவிர்க்கப்பட வேண்டுங்க. உணவுப் பொருட்கள், நீர் நிறைந்த காய்கறிகளை உண்ணக்கூடாது. பாகற்காயை தவிர்ப்பது அவசியம். தவறுதலாக கூட சாதத்தை சாப்பிடக்கூடாது. செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது வீட்டை சுத்தமாக வைத்திருந்தல், அதாவது மகாலயபட்ச காலத்தில் வீட்டினை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதே போல் தினமும் இந்த நாட்களில் தினமும் குளித்து தூய்மையை பேண வேண்டும். சைவ உணவுகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். தினமும் இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நன்மை பயக்கும். மகாலயபட்சம் முழுவதும் பிரதமை முதல் அமாவாசை வரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களை நினைவு கூற வேண்டும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த மகாலய அமாவாசையான இக்காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஆகியவற்றிற்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க. அதே போல் உறவினர்களுக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்கு. கணவன் மனைவி பல காரணங்களால் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய இருக்குதுங்க. அதே போல இவ்வளவு நாட்களாக கிடைக்காது என்றிருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அப்படிப்பட்ட தருணங்கள் விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமில்லாமல் உங்களால் இயன்றளவு யாராவது ஒருவருக்காவது உதவி செய்யுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.